ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. என்றைக்குமே புளிக்குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அது டேஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லை, புளிக்குழம்புன்னு நம்ம வச்சோன்னாவே எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய்ங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே வெண்டைக்காயை நம்ம இந்த மாதிரி அலம்பி கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இதை இந்த நல்லெண்ணெயில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எதுக்காக ஃப்ரை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய்னாவே கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும் இல்லைங்களா, அந்த வளவளப்பு தன்மை போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ நல்லெண்ணெயில் இது கொஞ்சம் நல்லா ஒரு 50% வதங்குற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வெண்டைக்காய் வதங்கியிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். இப்போ இதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடாய் ஏற்கனவே ஹீட்டாக இருக்கிற அதனால் கடுகும் உளுந்தும் நான் எப்பயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை தாளிப்புக்கு கொடுத்துருங்க. கொஞ்சமாக வெந்தயமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயத்தை நீளமாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பழ தக்காளியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதையும் வதக்கணும். ஸோ தக்காளி பழமும் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வதங்கியிருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சமாக, அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை நான் தண்ணியில் கரைச்சி தனியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணியை இந்த வெண்டைக்காயோடு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் வதங்கினதுனால நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்புறம் வெண்டைக்காய் உடஞ்சிரும். அதனால் புளி தண்ணி இப்போவே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு, நம்ம குழம்புக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் பத்தலைன்னா நான் போட்டுக்கிறேன். ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகம் போட்டுறாதீங்க.
போட்டு இது நல்லா ஒரு மிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு எனக்கு தேவையான அளவு நான் கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். போட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு வந்து நமக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, நான் கொஞ்சம் தேங்காயும் பொட்டுக்களையும் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சமாக தேங்காயும் பொட்டுக்களையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நம்ம இந்த குழம்புல ஊற்றிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது, ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணி மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. ஸோ வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.